கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன், உங்க பிசினஸ் திடீர்னு அடி வாங்குது. அதனால ஏற்பட்ட கடனை அடைக்க பேங்க் உங்க சொந்த வீட்டையே ஜப்தி பண்றாங்க. நினைச்சாலே பகீர்னு இருக்குல்ல. இதுதான் ஒரு தொழில் முனைவோரோட, அதாவது ஒரு என்டர்பிரனரோட மிகப்பெரிய நைட்மேர். ஆனா சாதாரணமா ஒரு பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணும்போது இந்த ரிஸ்க் நிஜமாவே இருக்குங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுதான் LLP, அதாவது லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப். இந்த விளக்க காட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்க பிசினஸ்ல என்ன நடந்தாலும் உங்க சொந்த சொத்துக்களை பத்திரமா பாதுகாக்கிற இந்த அற்புதமான பிசினஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா அலச போறோம். சரி, வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதலாவதா, இந்த LLP ஹைபிரிட் மாடல்னா என்ன? ரெண்டாவதா, இதோட நன்மைகள் மற்றும் தீமைகள். மூணாவதா, பதிவு செய்ய தேவையான ஆவணங்கள். நாலாவதா, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அப்புறம் கடைசியா LLP அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும்னு பார்க்க போறோம். ஓகே, முதல் கட்டத்துக்கு வந்துட்டோம். தி LLP ஹைபிரிட் சொல்யூஷன். இந்த பிசினஸ் அமைப்புனா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். LLPங்கிறது ஒரு ஹைபிரிட் பிசினஸ் ஸ்ட்ரக்சர். இந்த ஹைபிரிட் கார், ஹைபிரிட் காய்கறிகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதே கான்செப்ட் தான். பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருக்கிற லிமிடெட் லயபிலிட்டி பாதுகாப்பையும் சாதாரண பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற ஆபரேஷனல் ஃபிளெக்சிபிலிட்டியும் ஒன்னா சேர்த்து உருவாக்குன ஒரு செம்மையான மாடல் இது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்லட்டுமா? இது எவ்வளவு பிரபலம்னா, இந்தியாவில் இது வரைக்கும் 2.5 லட்சத்துக்கும் மேலான LLPகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சரி, இது யாருக்கு கரெக்டா செட் ஆகும்? முக்கியமா சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், அப்புறம் டாக்டர்கள், லாயர்கள், ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரியான தனிப்பட்ட ப்ரொஃபஷனல்ஸ், அப்புறம் வளர்ந்து வர்ற பார்ட்னர்ஷிப் பிசினஸ்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். ரொம்ப சட்ட சிக்கல்கள்லாம் இல்லாம உங்க பிசினஸை ஃபார்மலா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைச்சீங்கன்னா அடிச்சு சொல்லலாம், இதுதான் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ். அடுத்ததா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த LLP உங்க பிசினஸ் பயணத்துக்கு உண்மையிலே செட் ஆகுமான்னு நீங்களே முடிவு பண்ண இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை கொஞ்சம் டீப்பாவே பார்ப்போம். முதல்ல இதோட நன்மைகளை பார்த்துருவோம். இதோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே இந்த லிமிடெட் லயபிலிட்டி தாங்க. அதாவது கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் வந்தாலும் உங்க சொந்த வீடோ காரோ கண்டிப்பா பறிபோகாது. அப்புறம் இதுல இத்தனை பேர் தான் பார்ட்னரா இருக்கணும்னு எந்த மேக்ஸிமம் லிமிட்டும் கிடையாது. கம்ப்ளையன்ஸ்ன்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். வருஷத்துக்கு 2 ஃபார்ம் தான் தாக்கல் பண்ணா போதும். இன்னொரு சூப்பரான விஷயம், இதுல டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸ், அதாவது DDT கிடையவே கிடையாது. மொத்தத்துல இதை மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இதுலயும் சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒருவேளை நீங்க உங்க பிசினஸை பிரம்மாண்டமா ஸ்கேல் பண்ண நினைச்சாலோ இல்ல VC கிட்ட VC ஃபண்டிங் வாங்க நினைச்சாலோ LLP உங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையா அமையலாம். ஏன்னா LLPல முதலீடு பண்ண இன்வெஸ்டர்ஸ் பெரும்பாலும் தயங்குவாங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸை பிடிக்கிறதுக்கான குளோபல் ரெகக்னிஷனும் இதுல கொஞ்சம் கம்மி தான். சில கவர்மெண்ட் டெண்டர்கள் அப்புறம் SCG ஜோன்ல பிசினஸ் பண்றதுக்கும் LLPயை பல நேரங்கள்ல ரிஜெக்ட் பண்றாங்க. சோ ஸ்கேலிங் பண்ணும்போது இது ஒரு பாட்டில் நெக் ஆகிட சான்ஸ் இருக்கு. இப்போ ரிஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எசென்ஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ். அடுத்த கட்டமா இந்த பிசினஸ் செட்டப் பண்றதுக்கான பேப்பர் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, டாக்குமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க இந்தியன் சிட்டிசனா இருந்தா உங்க ஆதார், பான் கார்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப்காக ரீசெண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தா போதும். வெளிநாட்டவங்க இதுல பார்ட்னரா சேர முடியுமான்னு நீங்க கேட்கலாம். அப்சல்யூட்லி முடியும். அவங்களுக்கு நேஷனாலிட்டி கார்டு இல்லனா பாஸ்போர்ட், போட்டோ, பேங்க் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஒரு கவர்மெண்ட் ID தேவைப்படும். அவ்வளவுதாங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி. அடுத்ததா தி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். இந்த ஆவணங்களை வச்சு எப்படி ஒரு கம்பெனியை லீகலா ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்ப்போம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ரொம்ப கிளியரான 4 ஸ்டெப்ஸ் கொண்டது. ஃபர்ஸ்ட், கம்பெனிக்கு ஒரு பேரை செலக்ட் பண்ணி MCA போர்ட்டல்ல அப்ரூவல் வாங்கணும். செகண்ட், பார்ட்னர்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் மற்றும் DIN நம்பர் வாங்கணும். தேர்ட், நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் MCA போர்ட்டல்ல சப்மிட் பண்ணணும். ஃபைனலா ROC கிட்ட இருந்து உங்களுக்கான இன்கார்பரேஷன் சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோ, இந்த மொத்த ப்ராசஸும் முடிய வெறும் 15 - 21 நாட்கள் தான் ஆகும். ரொம்ப ஸ்பீட் இல்ல? ஓகே, இப்போ இந்த மொத்த ப்ராசஸ்லயும் மிக முக்கியமான ஃபைனல் பகுதிக்கு வந்துட்டோம். இன்சைட் தி LLP அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் தான் உங்க பிசினஸோட பைபிள்னே சொல்லலாம். ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த 30ங்கிற நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க கம்பெனி ரெஜிஸ்டர் ஆன தேதியிலிருந்து கரெக்டா 30 நாளுக்குள்ள இந்த LLP அக்ரிமெண்ட்டை ஸ்டாம்ப் பேப்பர்ல பிரிண்ட் செஞ்சு சைன் பண்ணி ஃபைல் பண்ணியே ஆகணும். இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான விண்டோ இது. சரி, அப்படி என்னதான் இருக்கும் இந்த அக்ரிமெண்ட்ல? ஃபர்ஸ்ட், இதுல யாரெல்லாம் பார்ட்னர்ஸ், பிசினஸோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்னங்கறத தெளிவா டிஃபைன் பண்ணிருப்பாங்க.
முக்கியமா உங்க கம்பெனியோட பேரு 3 பகுதியா இருக்கணும். 1 உங்களுக்கான யுனிக் நேம், 2வது நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கன்னு குறிக்கிற வார்த்தை, 3வது LLP அப்படிங்கிற வார்த்தை. இந்த 3 சேர்ந்தது தான் ஒரு LLPயோட ஸ்ட்ரக்சர். அடுத்ததா பண விஷயத்துக்கு வருவோம். உதாரணத்துக்கு ராமும் லக்ஷ்மணனும் சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் முதலீட்டுல பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன், அதாவது யார் எவ்ளோ பணம் போடுறாங்க, லாப நஷ்டத்தை எந்த விகிதத்துல பிரிச்சுக்க போறாங்கன்னு தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் எவ்ளோ காலத்துக்கு நடக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்குமா இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராஜெக்ட் முடியற வரைக்குமா இல்ல அவங்க விரும்புற வரைக்குமாங்கிறதும் அக்ரிமெண்ட்ல பக்காவா இருக்கணும். இதை விட முக்கியம் உங்களை நீங்களே எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான். பார்ட்னரோட ரோல் என்ன, அவங்களுக்கான ஓட்டிங் ரைட்ஸ் என்ன, புதுசா ஒரு பார்ட்னரை எப்படி உள்ள சேர்க்கறது, யாராவது வெளியே போக நினைச்சா என்ன ரூல்ஸ்னு எல்லாமே இதுல கவர் ஆயிடும். நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு அலையாம ஆர்பிட்ரேஷன் மூலமா எப்படி சுமூகமா தீர்க்கறது, கடைசியா கம்பெனியை எப்படி பாதுகாப்பா க்ளோஸ் பண்றதுங்கிற வைண்டிங் அப் ப்ராசஸ் வரைக்கும் A to Z இந்த அக்ரிமெண்ட்ல அடங்கிடும். ஸோ எல்எல்பி பத்தி ஒரு கிளியரான பிக்சர் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். நீங்க உங்க பிசினஸை ஒரு லோக்கல் ஸ்டெபிலிட்டியோட சேஃப்டியா கொண்டு போக நினைக்கிறீங்களா, இல்ல குளோபல் லெவல்ல பெருசா ஸ்கேல் பண்ண நினைக்கிறீங்களா? உங்க பிசினஸ் ஆம்பிஷன் என்னவோ அதுக்கேத்த மாதிரி இந்த லீகல் நாலேஜை யூஸ் பண்ணி சரியான முடிவெடுங்க. ஆல் தி பெஸ்ட்.